கரூர் போன்றே மண்ணச்சநல்லூரிலும் காவல் நிலைய சான்றை போலியாக தயாரித்து நில விற்பனையில் ஈடுபட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூரில் போலி ஆவணத்தை பயன்படுத்தி நிலம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சொத்து பத்திரம் காணாமல் போய்விட்டதாக சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பேரில் பெறப்பட்ட சான்றை முக்கிய ஆவணமாக காட்டி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க முயன்ற விவகாரம் பெரும் சர்ச்சையானது. அதேபோன்றே நவல்பட்டு காவல் நிலையத்தின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்து நில விற்பனைக்கு முயன்ற கும்பலை நவல்பட்டு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மண்ணச்சநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அலுவலராக பணியில் இருப்பவர் கோகிலா. அவர் கடந்த 2ஆம் தேதி நவல்பட்டு காவல் நிலையத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதில் சொத்து பத்திரம் காணாமல் போனதாக மனு செய்து அதன் பேரில் நவல்பட்டு காவல் நிலையத்திலிருந்து ரசீது ஒன்றை பெறப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டி அதன் உண்மைத்தன்மை குறித்து விளக்கம் கோரியிருந்தார். அந்த ரசீது தொடர்பாக போலீசார் காவல் நிலைய ஆவணங்களை சோதித்தனர். அப்போது அப்படி ஒரு ரசீதே நாவல்பட்டு காவல் நிலையத்தில் இருந்து வழங்கப்படவில்லை என தெரிய வந்தது. ஆனால் அப்படி ரசீது வழங்கியது போன்று போலியான முறையில் ஆவணங்கள் தயார் செய்து பத்திரப்பதிவு நடந்திருப்பதும் காவல் நிலைய முத்திரை மற்றும் உதவி ஆய்வாளர் முத்திரை ஆகியவற்றை தவறான முறையில் பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அது குறித்து நவல்பட்டு உதவி ஆய்வாளர் ஜஸ்டின் திரவியராஜ் நவல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நவல்பட்டு இன்ஸ்பெக்டர் நிக்சன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அப்போது திருச்சி மாவட்டம் நொச்சியம் அருகே உள்ள நெற்குப்பையைச் சேர்ந்த 76 வயது ஜெகநாதன், பூலாங்குடி காலனியைச் சேர்ந்த 43 வயது சாந்தி, திருச்சி பீமநகர் நியூ ராஜா காலனியைச் சேர்ந்த 42 வயது வழக்கறிஞர் காமராஜ், பீமநகர் கிருஷ்ணன் கோயில் தெருவைச் சேர்ந்த மற்றொரு வழக்கறிஞர் 48 வயது கிருஷ்ணகுமார் ஆகியோர் போலி ஆவணங்கள் மற்றும் காவல்துறையால் வழங்கப்படும் காணாமல் போன பத்திரத்துக்கான ரசீது ஆகியவற்றை முறைகேடாக தயாரித்து நிலத்தை விற்க முற்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் 4 பேரையும் நவல்பட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.